நம்ம இன்றைக்கி ஒரு குயிக் டின்னர் ரெசிபி பார்க்கலாங்க. அது ரொம்பவே ஹெல்த்தியானது. அதுக்கு வந்து நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்லைசஸ் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்லைசஸ்லாம் சேர்த்துட்டு அது கூட பெப்பரிக்கா பவுடர் சேர்த்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட நான் வந்து க்ரீன் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். அது சின்னதாக கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ 2 வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட இப்போ நான் வந்து 4 எக்கு சேர்த்துருக்கேன். இந்த எக்கை நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் சார் க்ரீம் சேர்க்குறோம். அது கூட பெப்பர், கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா பீட் பண்ணி இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்குல இதை சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பெப்பரிக்கா பவுடர் யூஸ் பண்ணுறதுனால இந்த கலர் வருது. இதுக்கப்புறம் நம்ம வந்து அதர் சைடு குக் பண்ணலாம். அதை திருப்பி டர்ன் பண்ணிவிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு அது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷ்ரெட்டட் சீஸ் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு சீஸ் சேர்த்ததுக்கு அது கூட நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம பீஸா மாதிரி கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.